இந்த நாள் நமது நாளே. இது உங்கள் டேவிட். வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்னும் போது எல்லாம் சொல்லுவாங்க, வெளிநாட்டு வாழ்க்கை சூப்பர் வாழ்க்கையா, அவன் வெளிநாட்டில் போயிட்டு செம்மையாக செட் ஆகிட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் வந்து வெக்கேஷன் போகிறேன் இந்தியாவுக்கு. ஆனால் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா, ஒரு வருஷம் சில பேரோட கான்ட்ராக்ட் இருக்கும், சில பேரோட கான்ட்ராக்ட் 2 வருஷம் இருக்கும். இந்த நாட்கள் முழுவதும் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு அழாத குறையாக தான், அழணும்னா கூட இருந்து தேட்டத்துக்கு யாரும் கிடையாது. எதையோ சமைச்சோம், எதையோ சாப்பிட்டோம், ஏதோ ட்ரெஸ்ஸை போட்டோம், ஒரு யூனிஃபார்ம் எடுத்து மாட்டணும், ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழ்வோம். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த வெக்கேஷன் போகிறதுனால தான். ஏன் அப்படின்னா, குடும்பத்தை பார்க்கணுன்றதுக்காக. அப்போ என்ன செய்வாங்க, புது ட்ரெஸ்ஸு, புது ஷர்ட், புது பேண்ட்டு, புது ஷூஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு கிளம்பி போவோம். இதை பார்க்குற மக்களுக்கு எப்படி இருக்குன்னா, வெளிநாட்டு பார்த்தியா எப்படி எப்படி வராது பற்றி ஆள், எப்படி போனால் எப்படி வராமல் பாரு அப்படின்வாங்க. ஆனால் உண்மையிலேயே அது கிடையாது. அவங்க ஏன் அப்படி புதுசாக ட்ரெஸ்லாம் போட்டு வராங்கன்னா, தான் இங்கே படுற கஷ்டத்தை தன்னுடைய குடும்பம் அங்கே தெரியப்படுத்தக்கூடாது, உணரக்கூடாது அப்படின்றதுக்காக சந்தோஷமாக நாங்கள் இங்கே இருக்கிறோன்ற மாதிரி அங்கே வந்து காமிப்பாங்க. ஆனால் உண்மையான சந்தோஷம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாள் தன்னுடைய குடும்பத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவங்களோட சந்தோஷம். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளிநாடு வாழ்க்கை வந்து சந்தோஷமான வாழ்க்கை இல்லை, அது ஒரு தியாகத்தின் வாழ்க்கை. நன்றி. இந்த நாள் நமது நாளே. இது உங்கள் டேவிட்.